राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृषभानु देव कीर्ति रानी की जय। जय बोलो बरसाना धाम की जय। அழகான பர்சானா தாம், பர்சானா தாமினுடைய அழகான வைபவங்களை தான் நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நேதி தான் ஸ்ரீஜி மந்திர் அந்த விஷயங்களை பார்த்தோம். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், பர்சானா பிரம்மதேவருடைய 4 தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பிரம்மதேவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜியும் கிருஷ்ணனையும் அவர்களுடைய அழகான லீலைகளையும் பார்க்குற பாக்கியம் தனக்கு வாய்ச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அதாவது பாருங்க, எல்லாரையும் சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சேதனமான மலையாக இருந்தால் பரமபாக்கியம்னு நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்றார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. அந்த மலையோட ஒரு சம்பந்தம் இருந்தா போதும்ன்றார் இல்லையா திருமலையை. எப்பொழுதுமே பக்தியில என்ன தெரியுமா ஆகும், நீங்க பக்தியில ஒசந்து போக 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 வினயம் அதிகமாயிட்டே வரும். குலசேகரர் அவ்வளோ பெரியவர், ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருந்தார் இல்லையா? அதுதான் நீங்கள் பக்தியில் வளர்கிறீர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நல்ல வினயத்தோடு இருப்பார். முக்கியமாக பக்தர்களிடத்தில், குருமார்களிடத்தில், ஆச்சாரிய புருஷர்களிடத்தில் ஒரு நிதானம், வார்த்தைகளில் ஒரு மரியாதை, மனசில் ஒரு ஸ்ரத்தை, இதெல்லாம் அதிகமாகும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பக்தியில் மேலே வருகிறீர்கள்னு அர்த்தம். இல்லைன்னா ஊர் உலகம் கொண்டாடலாம், தெய்வம் ஒன்றும் கொண்டாடாது. தற்பெருமையும் அகம்பாவத்தையும் குருமார்கள் சட்டை கூட பண்ண மாட்டா, அடபா அப்படின்னு போயிடுவா. அது நிறைய பேர் பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக தற்பெருமைப்படுவா. ஊரில் இருக்கவாள்லாம் அவளை கொண்டாடுவா. இந்த குருவெல்லாம் இந்த தற்பெருமைக்கெல்லாம் விலை கொடுக்க மாட்டா, அகம்பாவத்துக்கு விலை கொடுக்க மாட்டா. உடனே கோபம் அப்படி வரும், பைத்தியம் மாதிரி. நிறைய பேர் பார்த்துருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், இனியும் பார்ப்பேன். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் அப்படி அந்த பேயா, அசுரனா, அசூரியா, ராட்சசியா, ராட்சசனா இப்படிதான் அலைவா. ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பீரியடில் அந்த அசுரத்தனம் எல்லாம் வெளியில் வரும். அதில் குரு மகா சாமர்த்தியசாலி. உங்கள் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கக்கூடிய அசுரத்தனத்தை வெளில கொண்டு வந்து கொண்டு போட்டுருவார் அசுரத்தனத்தை. ஸோ எப்போவுமே அந்த நிதானம் இருக்கணும். பிரம்மதேவர் எவ்வளவு அழகா வினயத்தோடு இருக்காரு. அப்புறம் அன்னைக்கு கேட்ட கேள்வி, யசோதாமையாவோட அப்பா பேர் சமுக மகாராஜா, அம்மா பேர் பாத்தாள தேவி.
கதிர வனம், அந்த கதிர மரம்ன்றது கருங்காலி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமா சிந்து சாகரம் அப்படின்றது சிந்து நதி அரபிக்கடலில் கலக்கிறது, அதாவது அதுக்கு பேர் சிந்து சாகர்னு தான் அதுக்கு பேர். வங்காள விரிகுடாவுக்கு கங்கா சாகர்னு பேர், இதுக்கு சிந்து சாகர்னு பெயர். அப்புறமா ராதா கொண்டு ஷியாம் கொண்டு சைத்திர பூர்ணிமா அன்னைக்கு தான் அழகா பிரகடனமாச்சு. கணேச தேவி குன்வாரி, அவள் தான் ஓர்ச்சா மகாராணி. அவருடைய கணவர் பேர் மதுக்கர் ஷா அப்படின்னு பேர். அப்புறம் ராஜா பீர் சிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து இந்த சில இடங்களில் ராஜா பீர் சிங் அவளுடைய மகன் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தது நேற்று ஸ்ரீஜி மந்திரம் பார்த்தோம். நம்ம கோவில்லேருந்து நடக்கிற தூரத்தில், அதாவது காரில் போயிட்டு கோவிலுக்கு நடந்து வர தூரத்தில் இந்த லாலி பிரகடன ஸ்தலம்னு இருக்குது. நான் வீடியோ போட்டுருக்கேன், எடுத்து போடுறேன். ஸோ இதெல்லாம் நேற்று நாம் பார்த்தோம். ஓகேவா? இந்த கார்லாம் போய் நிற்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு, குஷல் பிஹாரி லால் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து அழகா ஒரு ராஜா கட்டினார், ஜெய்ப்பூர் மகாராஜா. யார் அந்த ராஜான்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம்? அது பேர் ஜெய்ப்பூர் டெம்பிள்னே பேர். ஜெய்ப்பூர் மந்திர், குஷல் பிஹாரி மந்திர் இப்படிலாம் சொல்லுவா. ரொம்ப அழகா இருக்கும். இந்த லாலி கோவில் இருக்கு இல்லையா, நம்ம ராஜா பீர் சிங் கட்டினது. ராஜா வீர் சிங், அது பீர் சிங் அப்படி ஆகிடும். வீரம் அப்படின்றது, வினோத் பினோத் அப்படின்றோம் இல்லையா, அது ரொம்ப நார்த் இந்தியாவில் ரொம்ப காமன். இந்த ராஜா வீர் சிங் கட்டினது ரொம்ப சித்திரம் அடைஞ்சு ஒரு மாதிரி ஸ்திதியில் இருந்த பொழுது ஜெய்ப்பூர் ராஜா ஸ்பெஷலாக இந்த கோவிலை பார்த்து பார்த்து கட்டினார். அது எத்தனை வருஷம் ஆச்சு அதுவும் கண்டுபிடிங்க. ரொம்ப அழகாக இருக்கும் கோவில். நான் ஒரு தடவை உள்ளே போயிருக்கேன். அப்புறம் சமயம் இருக்காது, அழிச்சுன்னு போய் காட்டுறது கூட டைம் இருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னா சந்நிதி, அப்புறம் சுற்றி ஒரு லைனாக ரூம்ஸ், அதாவது ராஜா அவரோட மந்திரிகள் எல்லாரும் அங்கே தங்கலாம், நடுவில் அப்படியே சுவாமிக்கு சந்நிதி அப்படி இருந்தது. ரொம்ப அழகாக எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் லாலியும் கண்ணனும் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும். அன்றைக்கி ராத்திரி ராதாராணி சொப்பனத்தை வந்து சொல்லிட்டார், அதுதான் என் வீடு, நான் அங்கே தான் இருப்பேன், நான் இங்கே வரமாட்டேன்னுட்டான். தெரியல, யாரோ பக்தருடைய பிரார்த்தனை, பக்தையுடைய பிரார்த்தனையாக இருந்திருக்கலாம். ஏன்னா நீ ராஜா வீட்டு சொத்தாயிடுத்துனா எங்களெல்லாம் சுதந்திரமாக உன்னை பார்க்க முடியுமோ முடியாதோ தெரியலையே அப்படின்னு ஏங்கியிருப்பா. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். இப்படி பூசலார் நாயனாருடைய ஹிருதய கோவில் தான் பெருசுன்னு விட்டார் இல்லையா சிவபெருமான். உங்கள் பக்தியின் ஆழம், இந்த பக்தாளுடைய பக்தியின் ஆழத்துக்கு அத்தனை விலை உண்டு. நான் பார்த்துருக்கேன். அந்த உன்னதமான பக்தர்களுடைய பக்திக்காக பகவான் அவ்வளவு தூரம் தன்னை கீழ் இறக்கிண்டு வருவான். ஆச்சாரியர்கள் அவ்வளவு தூரம் தன்னை கீழ் இறக்கிண்டு வருவான். சம்டைம்ஸ்
அந்த மாதிரி பக்தியில் இருக்கிற திடீர்னு ஒரு அகம்பாவம் வரும், ஒரு தற்பெருமை வரும், ஒரு அரக்கத்தனம் வரும், ஒரு ராட்சசத்தனம் வரும். அப்போ சுவாமியுடைய உக்ரத்தையும் பார்க்கலாம், ஒதுங்கி போகிறதையும் பார்க்கலாம். அதை அனுபவிச்சு வாழ்க்கை தெரியும். எவ்வளவு டவுன் டு எர்த் அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்படியே ஓரம் தள்ளிட்டு கண்டுக்காமல் போகிறதையும் பார்க்கலாம். என் அனுபவத்தை நான் ஒரு சிஷ்யனாக குருஜி அம்மாவை பார்த்துருக்கேன். என்றைக்குமே குருஜி அம்மா சிஷ்யன்தான். இன்னைக்கு வேணா குருஜி அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் என் குருஜி அம்மாவுக்கு என்றைக்குமே நான் சிஷ்யன் மட்டும்தான். ஸோ அவன் நிறைய சிஷ்யர்களை பார்த்துருக்கேன் குருஜி அம்மா கிட்ட. அவள் குழந்தையா பக்தியோட ஸ்ரத்தையோட வினயத்தோடு இருக்கும் பொழுது சாதாரணமாக இருப்பா குருஜி அம்மா. அதாவது சமயத்தில் நமக்கே டவுட் வாழலாம், குருஜியா இன்னும் இவ்வளோ சாதாரணமாக இருக்கா. அது ரொம்ப அழகாக இருக்கும். தன்னுடைய எல்லா விதமான அந்த என்ன சொல்கிறது தெய்வீகங்கள் எல்லாம் மறைச்சுண்டு சாதாரணமாக ஆகிடுவா. எப்படி கண்ணன் கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் அந்த ஆயர்பாடியில் அந்த கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் ரொம்ப சல்லிஸாக கிடச்சான்ல, ரொம்ப சல்லிஸாக கிடச்சிருவோம், ரொம்ப ஜஸ்ட் லைக் தட். அதே கோபிகைகளுக்கு ஒரு சௌபாகியம் மதம் வந்த உடனே அடுத்த க்ஷணம் கண்ணன் அப்படியே விட்டுட்டு போயிடுறான், ஒதுக்கிட்டு போயிடுறான். யார கோபிகைகளை? நாமெல்லாம் அந்த மூளைக்கு. அதே கோபிகள் திரும்பியும் நாமஜபம் பண்றா, பஜனை பண்றான்னு அப்படியே ஓடி வரான், குழந்தையா ஓடி வரான். அந்த மன்னிச்சுட்டான் உடனே, எத்தனையும் மன்னிச்சுட்டா அத்தனை உடனே அழகாக ராசம் ஆடுறான். என்னமோ நினைச்சுட்டு இருக்கா பக்தினா நாமஜபம்னா, புரியல யாருக்கும். பக்தி சுலபம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த குஷல் பிஹாரி. ஆனால் அந்த ராஜா பார்த்தா, சரி ராதாராணி உனக்காக தான் ஒரு பெரிய கோவில் கட்டினேன், உனக்கு இதில் தங்க வேண்டாம்னா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கோவிலை புனருத்தாரணம் பண்ணார், புனர் நிர்மாணம் பண்ணார்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேறு மூர்த்தி ஸ்தாபிதம் பண்ணார், குஷல் பிஹாரி லால் அப்படின்னு பேர். ஸோ நம்ம பர்சானா அந்த ஸ்ரீஜி கோவில் ஏறிட்டோம்னா அது அந்த ஸ்ரீஜி கோவில் பார்த்துடலாம். அப்புறமா பிரகடனமான அந்த மரத்துக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த குஷல் பிஹாரி ஜெய்ப்பூர் கோவில் பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கினா வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல தான் பஸ்ஸெலாம் நிறுத்துவோம், பஸ்ஸு வேன்லாம். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஏறி வரும். அந்த பஸ்ஸு வேன் நிறுத்துகிற இடத்துல ஒரு குளம் இருக்குது, பச்சை பசேன்னு இருக்கா, ஒரு எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் பீலி போக்ரான்னு பேர். இப்படி பியாலா சரோவரா அப்படின்னு சொல்லுவாள். பெரிய குளம். பியாலான்றது பீலு பழங்கள். அது என்ன கண்டுபிடிங்க, பீலு பழம்னு ஒன்று உண்டு. அங்கே நிறைய அந்த மரங்கள் உண்டு. ஒரு நாள் ராதாராணி நந்தகாவை போகிறாள். நந்தகாவ் பர்சானெல்லாம் நியர்பை தான். எப்போவுமே யூஸ்வலாக நந்தகா பர்சானா இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதாவது டைம் இருக்கும். சம்டைம்ஸ் காமியவனம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணுறதும் உண்டு. கோவர்தனம் ஆட் பண்ணிப்பா சில பேர். பர்சானா, நந்தகாவ், கோவர்தனம் இப்படியும் பார்க்கறது உண்டு. டிபெண்ட்ஸ். எனக்கு என்னமோ அந்த ஸ்பீடு இன்னும் வரல. நிதானமாக அது அப்படியே அதில் திளைச்சி கிடக்கணும். அது வெளியே வரக்கூடாது, அப்படியே அதில் ஊறி கிடக்கணும். இந்த பீலி போக்குறாவே சில சந்தர்ப்பங்களில் காட்டுறதுக்கு சமயம் இருக்காது. ஆனால் கூட்டம் நிறைய இருக்கு வச்சுக்கோங்களேன். வெயிலாக இருக்கும், மழையாக இருக்கும், குளிராக இருக்கும். அப்போ இந்த ராதாராணி ஒரு நாள் நந்த கிராமத்துக்கு போகிறேன். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. விஷபானு தேவரும் நந்தபாபாவும், கீர்த்திதா தேவியும் யசோதா மையாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக தெரியும். அதனால் அப்போ ராதாராணி நந்தகாவை வருவா. நந்தகாவை வந்துட்டு சமயத்தில் அவள் சமைக்கப்பா. நந்தகாவில் ராதாராணியோட அழகு, அவளுடைய வினயம் இதெல்லாம் பார்த்து யசோதாமையாக்கு அவ்வளவு சந்தோஷம். என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு. அப்பயே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவா இல்லையா அப்பெல்லாம். அப்போ என்ன பண்ணுறா, ராதாராணியுடைய கைகளில் அழகாக இந்த மஞ்சள்லாம் பூசி மெஹந்திலாம் இட்டு விட்றான். நீ சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெஹந்தி அந்த அச்சு மாதிரி வச்சிருப்பான்னு கூட நேற்று நான் சொல்லியிருந்தேன். இந்த வுட்டில் வந்து கார்விங் மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதில் ஒரு இங்க் மாதிரி அந்த மெஹந்தியோட அந்த இங்கில் ஒரு முக்கிய தரும். அதுக்கு பேர் இன்னும் தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ராதாராணி கையில் யசோதா மையா அழகாக மஞ்சள்லாம் இட்டு விட்டு இந்த மெஹந்திலாம் இட்டு விட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராதாராணி நந்தகாவலையும் கிளம்பி பர்சானா வரா தோழிகளோட ஜாலியாக பேசிட்டு இருப்போம். ஏன்னா இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியும், ராதாராணிக்கும் தெரியும், மாட்டு பொண்ணா வர கையில் தான் அப்படி எல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரிலாம் வைப்பாள். நம்ம எல்லாம் இன்றைக்கி எல்லா கல்யாணத்துலையும் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறா இல்லையா சவுத்துலேயும். இப்போ ராதாராணிக்கு இதை வீட்டுக்கு போனால் எல்லோரும் கேள்வி கேட்பா, பந்துக்கள்லாம் என்ன பதில் சொல்ல வெக்கமாக இருக்கும்ல, சின்ன பொண்ணு தானே. அப்போ அவள் போய் இந்த கையை நன்னா இந்த குளத்தில் இறங்கி நன்னா அலம்பின்றாளாம். அப்போ அவளுடைய கையில் இருந்த அந்த மஞ்சள், இந்த மெஹந்தி இதெல்லாம் அப்படியே கரைஞ்சி அந்த குளமே வந்து ஒரு வெளிர் மஞ்சள் நிறம், ஒரு வெளிர் மஞ்சள் பச்சை நிறத்தோடு ஆயிடுது. இன்னி வரைக்கும் அந்த குளத்தோடது வந்து ஒரு 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 க்ரீனிஷ் எல்லோ கலரில் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீலி போக்கரான்னு பேர். ஸோ பீலினா எல்லோ கலர், ஸோ பீலி போக்கரா எல்லோ கலர்டு லேக், மஞ்சள் குளம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே பிலுன்னு ஒரு பழம் உண்டு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிலு பழம் என்ன கண்டுபிடிங்க. ஸோ பிலு போக்கரா அப்படின்னு சொல்லுவாள். நிறைய அந்த மரங்கள் இருக்கும், அங்கே அந்த எடுத்துட்டு அழகாக உட்காந்து குழந்தைகள் ரெண்டும் சாப்பிடும், லாலியும் லாலாவும். ஸோ பீலு கோரா அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ பீலி போக்கரா. அதே மாதிரி இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தோடனே ஒன்று இருக்குது, விஷபானு குண்டான்னு பேர். அது காலப்போக்கில் பானு கோரா அப்படின்னு எடுத்து அந்த போஜ்புரி பாஷை, பிரஜ பாஷை இதெல்லாம். இதில் தான் டெய்லி விஷபானு தேவர் நித்தியம் தீர்த்தம் ஆடுவார். ஏன்னா யமுனைக்கு ரொம்ப தூரம் போனோம் இல்லையா, அதனால் இதுக்கு பேர் விஷபானு குண்டா, இல்லாட்டி பானு கோரா அப்படின்னு பேர். இதை சுற்றி நிறைய கோயில், நான் இன்னும் போனதில்லை, வெயிட்டிங். அதாவது இந்த குளத்தை பார்த்தாலே கிருஷ்ண பக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. ரிஷபானு தேவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் சுச்சந்திரா அப்படின்னு இருந்தார். அவருடைய மனைவி கலாவதியாக இருந்தார். கோமதி நதி தீரத்தில் அவர்கள் தவம் செய்தார்கள். அதில் தான் அவளுக்கு இப்படி கிருஷ்ணனுடைய பிரிய நாயக்கியான ராதாராணியினுடைய தாயும் தகப்பனுமாக அமையக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. சுச்சந்திரன் கலாமதி, சரியா? ஸோ விஷபானு குண்டா பானு கோரா. அது பக்கத்துலேயே கீர்த்திதா குண்டா, ராதாராணியோட அம்மா குளித்த குளம். அது பக்கத்தில் பிரஜேஸ்வர மகாதேவர் கோவில் இருக்கு. பிரஜ ஈஸ்வரன் பேர். இந்த லோக்கலில் இருக்கவா சொல்லுவா, இந்த சிவபெருமான ராதாராணியினுடைய தகப்பனார் ரிஷபானு தேவரை பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சில விரஜவாசிகள்
இந்த சிவலிங்கத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு அழகாக கோவில் பண்ணலாம். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறா, வேற ஒரு இடத்துக்கு இவரை மாற்றலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லா இடத்துக்கு மூவ் பண்ணுற ட்ரை பண்ணுறோம். ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்ன பண்ணாலும் எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் நகர்த்த முடியலை. கடைசியில் அவள் பார்த்தா, ஓ அப்போ சிவபெருமானுக்கு இங்கிருந்து போவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பியும் அதே இடத்துல அவரை பிரதிஷ்டை பண்ணிட்டார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ ராதே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? அந்த ஜெய்ப்பூர் டெம்பிள் அது பார்த்தோம். அப்புறமா பீலி போக்ரா, ரிஷபானுகுண்டா, கீர்த்திதா குண்டா, பிரஜேஸ்வர மகாதேவ மந்திரம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो वृषभानु महाराज की जय, जय बोलो कीर्तिदा देवी की जय, जय बोलो बरसाना धाम की जय. राधे कृष्णा.